guys, welcome you all back to Shirley's journey. So எப்போ லிஃப்ட்ல எடுக்கிற இன்ட்ரோ இங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கம்மா போறோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம போயிட்டு இருக்கோம் கைஸ். கோயம்புத்தூர்ல இருந்து கும்பகோணம் நம்ம கிளம்பி போயிட்டு இருக்கோம் கைஸ். பாட்டியையும் அத்தையும் பார்க்க. மெயின் ரீசன் என்னன்னா பாப்பா நியூ பார்ன், இன்னொரு நியூ பார்ன் நம்ம வீட்டில் இருந்திருக்கிறதுனால, நியூ லைஃப் நம்ம ஃபேமிலியில வந்திருக்கிறதுனால, ஸோ அவங்கள பார்க்க நம்ம கிளம்பிட்டோம். சரி கைஸ், அப்படியே நாங்கள் போகிறப்ப உங்களுக்கு விலாகில் ரோட் வியூலாம் உங்களுக்கு காமிக்கிறோம், பாருங்க. அதேமாதிரி நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க சேனலுக்கு. ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு இதேமாரி எதுவும் இது இருந்தால், மிஸ்டேக் இருந்தால், என்ன மிஸ்டேக்குன்றது சொன்னீங்கன்னா அதை தப்ப நான் கரெக்ஷன் பண்ணுவோம். நான் தான் எடிட் பண்ணுறேன், நானே கேமராமேன், அனைத்தும் நானே. அதேமாதிரி கைஸ், உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு அதில் நீங்கள் முன்னேறிட்டே இருங்க. எவ்வளோ தடைகள் வந்தாலும் ஒரு நாள் அந்த தடையெல்லாம் உடஞ்சி நீங்கள் வெளில வருவீங்க. ஓகே, ஏதோ பைத்தியம் மாதிரி வளரன்னு நினைக்கிறேன். சரி, டாடா, see you guys. அதே மாதிரி பிரேக் நிறைய எடுப்பேன், நான் ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே டீன்னு. ஸோ பிரேக் எடுக்கும் போது see you guys. டாடா. A few minutes later. டீ நாங்கள் வீட்டிலே போட்டு வந்து குடிக்கிறோமே. கொஞ்சம் தூரம் கூட போகல, கடைக்குள்ளையும் தலையை வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. கடையில வாங்கிட்டு இதெல்லாம் வச்சு இதுதானே கேமரா சரி, அதெல்லாம் பொண்ணு கட் பண்ணிக்கலாம். ஒரு கொசு பொண்ணுட்டேன் வந்ததுங்க. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமா கார்ல இருக்குது ஒரு கொசு வந்து. நீயா நானும் பார்த்து கட்ட பொண்ணுட்டேன். இப்ப பாப்பமா முதல் ஸ்நாக்ஸ் ஷர்லிக்கு பிடிச்சமான ஸ்நாக்ஸ் அப்படின்னு நினைச்சு நான் கொண்டு வந்தேன். ஆனா இதெல்லாம் சாப்பிடலாம் பார்த்தா எல்லாமே நான் அப்படியே போடு. ஷர்லி சிரிக்காத. கைஸ், அம்மா ஒரு ஷாட் எடுக்க வைக்கிறதுக்குள்ள நான் சிரிச்சு அவ்வளவு கார்ல போகும்போது எனக்கு கையை வழுக்கு. என்ன செல்ல முன்ன பின்ன பிடிச்சிருந்தா பரவாயில்ல, இவ ஷார்ட் குச்சியை வச்சு கொடுப்பா, அதை பிடிப்பேன். அந்த குச்சிய காணும், குச்சி செல்ஃபி ஸ்டிக்கா கொடுப்பா, அதெல்லாம் பிடிச்சுப்பேன், அழகா இருக்கும். இதுல பிடிச்சா வலிக்கி விழுகுது. கார் ஓட்டுற தெம்பா சாப்பிட்டு நல்லா இருக்கான்னு சொல்லி பால்கோவில வந்து இப்ப போட்ட மாதிரி நல்லா இருக்கும். இந்த ஸ்வீட் எங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்வீட் 16 கோயம்புத்தூர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸ்வீட் 16 எந்த இடம்னு. ஸோ அந்த பிளேஸோட லொக்கேஷன் எல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், பாருங்க. ஸ்வீட் 16 நல்லா இருக்குது எல்லாமே. அதே மாதிரி அங்க ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, நீங்க உள்ள போனோடனே ஃபுல்லாவே உங்களுக்கு சாம்பிள்ஸ் தராங்க. அந்த சாம்பிள்ஸ் வந்து நீங்க சாப்பிட்டுட்டு ஓகேனா தான் வாங்கிக்கலாம். இது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சாம்பிள்ஸ் நிறைய சாப்பிடலான்னு பார்த்தோம், அப்புறம் மனசு கேட்கல. ஸோ சாம்பிள்ஸ் சாப்பிடல, ரெண்டு சாப்பிட்டோம். அதே மாதிரி கைஸ், மைசூர் பார்க்ல சொல்லுங்க. மைசூர் பார்க்ல கிட்டத்தட்ட 10 வகை வச்சிருக்காங்க. சில்லி, அப்புறம் வந்து முந்திரி பருப்பு, கிரீன் சில்லி, ரெட் சில்லி, அப்புறம் முந்திரி பருப்பு ஊத்தி மைசூர் பாக்கு, நெய் மைசூர் பாக்கு, சாதா மைசூர் பாக்கு, அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இதெல்லாம் வந்து ரெட் சில்லி கேள்விப்பட்டது இல்ல. ஆனா சாப்பிடும் போது நல்லா இருந்துச்சு. அந்த உரப்பு இனிப்பு எல்லாம் கலந்து புதுசா இருந்துச்சு. நாங்க வாங்கிப்போம். அப்புறம் சாப்பிட ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்கு. அதே மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங்கும் இருக்குதா கைஸ், கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணி பாருங்க. அதே மாதிரி இப்போ ரீசன்ட் சேல் என்ன போயிட்டு இருக்குன்னா, 450 கிராம்ஸ் என்னது காஜு கத்லீஸ் நீங்க டைப்ஸ் என்னென்ன வாங்கினீங்கன்னா 200 கிராம்ஸ் வந்து உங்களுக்கு மில்க் ஸ்வீட்ஸ் எல்லாம் ஃப்ரீ. ஆமா, ஸோ ஸ்வீட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சி டயபெட்டிஸ் இல்லாதவங்க ரேட் என்னன்னா 1600
ஹாஃப் கேஜி வந்து அதுல பாதி பார்த்துட்டு வாங்கிட்டாங்க. நாங்க சொல்லிட்டோம், நீங்க போய் அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. நாங்க அப்படிதான் தெரியாம போய் வாங்கிட்டோம். ஆனா worth of money. ஆனா ஃபுல்லாவே நட்ஸ், செம்ம சூப் நல்லா இருக்கு. அதே நாங்க அடுத்தது இப்பதான் வாங்கிட்டு வந்தோம். அது அதுக்கப்புறம் எனக்கு அது இல்லடா இப்படி சின்னதுக்குலாம் இருக்குமே வச்சுக்காதீங்க. அதாவது ஹெல்த்தான ஸ்வீட் டயபெட்டிஸ் எங்க அம்மாக்கு ஹெல்த் ஆமா. அதாவது வந்து ஃபுல்லா நட்ஸ் தான் ஃபுல்லா போட்டு ஃபுல்லா நட்ஸ் ஃபுல்லா மட்டும் கொஞ்சம் வச்சிருக்காங்க. அதை காண்ற பாருங்க நல்லா இருக்கு. ஃபுல்லா நட்ஸா தான் ஃபுல்லா நட்ஸ் தான் நட்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் பண்ணா வச்சிருக்காங்க. இப்ப ரோஜா பூ இதழ் வச்சு அந்த எல்லாம் சூப்பரா வச்சு நீங்க போய் பாருங்க. ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் ஸ்நாக்ஸ் ஓபன் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி வந்து அது என்ன மூங்கால் சாப்பிட்டோம் நாங்க. அந்த வீடியோ எடுக்கல ஏன்னா அது சின்ன ஸ்நாக்ஸ், பெரிய ஸ்நாக்ஸ். ஓகே கைஸ், எங்க அம்மா என்ன ஃபுல் மறைச்சிட்டாங்க. பேமெண்ட் நான் இல்லவே இல்லை. அதனால ஓகே, டாடா பாய் பாய். என்ன கையில் பார்க்குறீங்க? மைக்கு தான். அப்படியே கொஞ்சம் டீசர்ட் அங்கே காமிங்க. போட ஆரம்பிச்சிருச்சு. பெட்ரோலே இல்லாம ஒரு ஆளு வண்டி ஓட்டிட்டு இருக்குது கைஸ். பெட்ரோல் அடிக்கணும் கைஸ். பெட்ரோலே போடாம நம்ம டிராவல் ஆரம்பிச்சு விட்டோம். இந்த பெட்ரோல் அடிச்சுட்டு எங்கேயாச்சும் இந்தியன் ஆயில் இருந்தா உங்க ஃபேஸ் கவர் ஆகுற மாதிரி வச்சிருக்கீங்க. எப்படி தெரியுமா? அப்படி இல்ல, இப்படி கூட வச்சுக்கோங்க. உங்க மூஞ்சி ஃபுல்லா இருக்கும், கட்டா கூட உங்க மூஞ்சி. மில்க் ஸ்வீட் தான், மில்க் ஸ்வீட் தான். அது டிஃப்ரெண்டா இருக்கு, நல்லா கட் பண்ணி காமிக்கிறேன். ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, சுகர் இருக்கு. இருந்தாலும் உங்களுக்காக காமிக்கிறேன். பாய். டிராபிக் காப்பி நாங்க வெளியே வரல. வெளியே வந்து கிளம்பி ரொம்ப ஒருத்தர் அர்ஜென்டா போவாங்க, ஒரு நாளா பாக்குறப்ப போவாங்க, வெயில நிறுத்தமா போவாங்க. சைடு வாங்கி போறேன்னு கேட்பாங்க. இல்ல பாக்குறவங்க அப்படி கேட்பாங்க. பாரு நின்றுச்சு. பயங்கர டிராபிக். இது கொஞ்சம் டிராபிக் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. எங்களுக்கு வந்து ரோடெல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க கோயம்புத்தூர்ல. அதனால எல்லா ரோட்டையும் மாத்தி விட்டாங்க. கிட்டத்தட்ட 90 நாள் வரைக்கும் அவினாசி ரோடு வழியா தான் போகணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நாங்க வந்து அவுட்டருக்கு வந்துட்டோம், பிரச்சனை கிடையாது. உள்ள கோயம்புத்தூருக்குள்ள எல்லாம் போகணும்னு சொன்னா, மேட்டுப்பாளையம் போகணும்னு சொன்னா சுத்தி வளைச்சு எங்கெங்கயோ விட்டு சொல்றாங்க. அது வழியாதான் மேட்டுப்பாளையம் ஊட்டி போறவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். தெரியாதவங்க வழியில வந்துட்டாங்கன்னா டிராபிக்ல மாட்டிக்க வேண்டியதான். அதனால விசாரிச்சுட்டு ரூட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஊட்டிக்கு எடுக்கலாம் போறதுன்னா போகும். இந்த மாதிரி பெட்ரோல் அடிக்காமலோ இல்லை ஒழுங்கா காத்து எடுத்துறாதீங்க. ஒழுங்கா பெட்ரோல்லாம் அடிச்சுட்டு கரெக்டா வண்டியெல்லாம் செக் பண்ணிட்டு அப்புறம் வண்டி எடுங்க கைஸ். பங்கு தேடுறோம், பங்கு இன்னும் கிடைக்க மாட்டேங்குது கைஸ். பங்கு போற வரை பெட்ரோல் இருக்குமோ டவுட். பார்ப்போம், ஒழுங்கா போய் பெட்ரோல் ரீச் ஆகுறோமா, பெட்ரோல் ஒழுங்கா அடிக்கிறோமா. எப்பயுமே பிளான் பண்ணி நீ எப்பயும் அப்படிதானே கிளம்புவ? இன்னைக்கு தானே, இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு எல்லாம் காரணம் வந்ததுனால நமக்கு லேட் ஆயிடுச்சு. செக் பண்ணி நான் சண்டே அன்னைக்கு எல்லாம் செக் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. காத்தெல்லாம் அடிச்சாச்சு, பெட்ரோலும் போட்டாச்சு. நேற்று போட்டோம், ஃபுல் பண்ணல டேங்க். சரி அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தம்ப்நெயில்லாம் நீங்க ஆர்வமா தீவிரமா போட்டாதான் பாக்குறீங்க. சோ
பெட்ரோல் இல்லாம நிக்கிற மாதிரி தான் நம்ம போட போறோம் தம்ப்நெயில். யாராச்சும் அப்படிப்பட்ட தம்ப்நெயில் பார்த்து வந்திருந்தீங்கன்னா ஐம் சோ சாரி, எதுவும் நடக்கல. இதுவரை நடக்கல, இதுமே நடந்தா நடக்காது. ஏடா தமிழ் போடுறதால பெட்ரோல் மண்ணிடுச்சா அப்படின்னு சொல்லி உள்ள வந்து பாத்துட்டு எல்லாருக்கும் அனைவருக்கும் மன்னிக்கவும். அப்பதான் நீங்க இம்ப்ரெஸ் பண்ணி என் பொண்ணுக்கு பேச தெரியல, தமிழ் பார்த்து வரீங்க அதனால அப்படி போடணும்னு சொல்லி விரும்புறா. ஆனா அது மாதிரிலாம் நடக்காது. அதை நாங்க போடவும் மாட்டோம், கட்டணும். நோட் பண்ண சம்பவம் தப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லி போடுற வீடியோலாம் நல்லா வியூவர்ஸ் போகுது. நார்மலா போடுறதுக்கு எதுக்குமே வியூஸ். गाइस நம்மளுக்கு வந்துருச்சு பெட்ரோல் பங்க். இந்தியன் ஆயில் வந்துருச்சு. நாங்க பேசி முடிச்சோடனே எங்களுக்கு வழி நடத்தி கொடுத்துட்டாங்க. கர்த்தர் கொடுத்துட்டார். பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட போறோம், டேங்க் ஃபுல் பண்ண போறோம். பை, போட்டுட்டு பார்ப்போம். காலி போச்சு. பாப்பா கொடுப்போமா, ஷர்லிக்கு கொடுப்போம். நான் ட்ரை பண்ணாம இருக்கேன். டிராஃபிக் அடிக்கும், அதனால தான் வீடியோ காமிச்சேன். தலைவலி ஸ்டேஷனுக்கு பக்கத்துமா. சரி, செகண்ட் ஸ்நாக்ஸ் ஆல்ரெடி. செகண்ட் ஸ்நாக்ஸ் ஆஃப் டிராவல். செகண்டா தேர்டா தெரியல கைஸ். கவுண்டர் அப்புறம் போடுறேன் கீழே பாருங்க. Three hours later. Mummy. Dinner time. Serve it. சிக்கன் கொத்து பரோட்டா சூப்பரா இருக்கு கைஸ். பசி ரொம்ப பசி. தோசை எப்ப சாப்பிடுங்க, இதே சாப்பிட்டு வேணா கண்டினியூ பண்ணிக்கலாம். ரோடு போட்டாங்க. நம்ம முன்னாடி வந்தப்போ ரோடு இல்ல. ஐ மீன் ரோடு இல்லைன்னா இவ்வளோ நல்ல ரோடு, நல்ல ரோடு போட்டாங்க. ஜாலியா போயிட்டு இருக்கேன். என்ன கொஞ்சம் ஸ்பீடா போயிட்டு இருக்கிறேன், பாத்துக்கிறேன். அதே ரூட்டு தான் சரியா, அந்த ரூட்டு தான் போனோம். போன்ல எப்படின்னு தெரியல, நான் சூப்பரா இருக்குது. இப்போ அந்த லைட்லாம் வந்ததால அது அழகா இருக்கு. அதனால வீட்டுல போல எனக்கு சூப்பரா இருக்கு. வந்துருச்சு கைஸ். இப்போ ஹெட்ஃபோன்ல ட்விங் ட்விங் அப்படின்னு ஒரு சவுண்ட் தான் வரும். எவ்வளவு போகுதுன்னு தெரியாது. மெசேஜ் அப்புறமா லைட் ஆஃப் எடுக்கிறேன். அவ்வளோ அழகா இருக்குது. எடுத்து டீம் எடுத்துட்டு
அப்புறம் லைட் அடிக்காதனால சரி போமா வீட்டுக்கு. நிலாவா லைட் அடித்து பட்டர்ஃப்ளை இது ஃபெதர்ஸ் மாதிரி இருந்துச்சு பார்க்க அழகா. அது நடுவுல கார் போயிட்டு இல்ல எல்லோ கலர்ல சூப்பரா நிலா தெரியுது. தெரியுதா? சூப்பரா இருக்குல்ல. லைட்டா தெரியுது. இது ஃபுல்லா தெரியுது. உங்களுக்குள்ள நம்பிக்கை வச்சு வண்டி ஓட்டிங்கன்னா சேஃபா கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணி ஓட்டிங்கன்னா எந்த டெஸ்டினேஷன் போய் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டெஸ்டினேஷன் சேஃபா போய் சேரணும். எந்த ஒரு பயம் இல்லாம லேடிஸா போனாலும் பயப்படாம குறிப்பிட்ட இடத்துல மட்டும் நிறுத்தி யாராச்சும் கேட்டாங்கன்னா எதுவும் கதவுலாம் ஓப்பன் பண்ணாம போனீங்கன்னா சேஃபா நீங்க இருப்பீங்க. பயப்படாதீங்க லேடிஸா ட்ராவல் பண்ண. பயம் இல்லை இருந்தாலும் சொல்றேன். சரியா? எல்லாத்தையும்